கோபம் வருது வருது. அப்போ காம குரோத லோப மோக மத மாச எல்லாமே வருதே. அப்போ இதெல்லாம் அந்த கரணத்தில் தானே வருது. இதெல்லாம் இருக்க 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 சப்போஸ் இப்போ நீங்கள் கோபம்னு எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இந்த கோபம் வந்து மனசில் இருக்கும்போது ஷமம் இருக்குமோ? சிரமம் இருக்குமோ? ஷம இருக்குமோ? ஷமன்னு என்ன அர்த்தம்? இந்த படிப்புக்கு இந்த பாதைக்கு என்னோட மைண்ட் எனக்கு ஒத்துழைக்குமா? என்ன நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுமா? நேச்சுரலாகவே நான் ரொம்ப கோபப்படுறதில்லை. சில இடத்துல கோபம் வெளியேப்படாது, எல்லாரும் இருப்பாங்க, நார்மலாக ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த கோபத்துக்கு ஒரு பாஸ் ஒருத்தர் இருக்கார். யார்? காமம். இந்த காமம் எப்படி இருக்கும்? ஓ, அவளுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட டிசைர்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது எப்படி குரோதத்தை எடுக்கணும், எப்படி காமத்தை குறைக்கணும், இதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணால் போதும். உங்கள் மனசு கூட நீங்கள் சண்டை போட வேண்டாம், ஃபைட்டு வேண்டாம். கரெக்ட்? அப்போ ஒரு விஷயம் வருதும்போதே எதுக்காக வருது? அது ரிலீஸ் ஆகிறதுக்காக வருது. அது துக்கமாக இருக்கட்டும், என்ன எமோஷன் வேணா இருக்கட்டும், வந்ததுன்னாக்க என்ன ஆகிறது? அப்பாடா போகிறதுடா. அப்படி நீங்கள் உங்கள் மைண்டில் புரிஞ்சுட்டேன்னு சொன்னால் என்ன பாருங்க, என்ன ஆகிடும்? எங்கேயுமே எதுலேயுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது.